வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான அன்பான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்படுகிற மக்களாக காணப்படுகிறீர்கள். நான் ஒரு கதையோடு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். ஒரு பெர்சிய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சிற்பங்களை செய்யக்கூடிய ஒரு சிற்பி காணப்பட்டார். அவருடைய சிற்பங்கள் உலகத்தை மிகவும் ஆட்டி படைத்தது. மிக பிரபலமாக அவருடைய சிற்பங்கள் பேசப்பட்டன. பெரிய பெரிய ராஜாக்கள், பணக்காரர்கள் முதல் சிறிய சிறிய மக்கள் வரைக்கும் அவருடைய சிற்ப கலையானது மக்களை ஈர்த்து வந்தது. சில பெரிய பொருட்களை மிக பெரிய விலை கொடுத்து ராஜாக்களும் மிகப்பெரிய அதிகாரிகளும் பணம் படைத்த செல்வந்தர்களும் வாங்கி செல்வதுண்டு. சில வேளையிலே சில சிற்பங்கள் தன்னுடைய பிரியமான மக்களுக்காக அந்த சிற்பி செய்து பரிசளிப்பதும் வழக்கமாக காணப்பட்டது. அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களும் அதை தங்களுடைய வீடுகளில் வைத்து அதை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இந்த சிற்பங்கள் அவருடைய கைகளாலே எங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது என்று ஸ்லாகித்து பேசக்கூடிய மக்கள் அதிகமான பேர். இந்த சிற்பியினுடைய சிற்ப கலையை காண்பதற்கென்றே சில பெரிய பேரரசர்கள் அவருடைய சிற்ப கூடத்திற்கு முன்பாக காத்திருந்து சிற்பங்களை பெற்றுக்கொண்டு செல்வதும் வழக்கமாக வாடிக்கையாக காணப்பட்டது. இந்த சிற்பிக்கு பணமும் புகழும் மிகவும் கொட்டி கொட்டி கிடந்தன. அவர் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாம் அவருக்கு கிடைத்தது. அவர் நினைத்தால் அந்த ராஜ்யத்திலே, அந்த தேசத்திலே எதை வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும் அவருக்கு நாளடைவிலே வந்து சேர்ந்தது. ஒரு நாள் சிற்பி மிகவும் அழகாக ஒரு வடிவமைத்து மிக நேர்த்தியாக எந்த விதமான பழுதும் இல்லாமல் ஒரே கல்லிலே ஒரு சிலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தாங்குவதை போல இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை அவர் வடிவமைத்தார். மிகவும் அவருடைய வாழ்க்கையிலே நான் சிரமப்பட்டு நான் மிகவும் நேசிக்கிற என்னுடைய சிற்பத்தினுடைய உச்சகட்டம் இது என்று ஸ்லாகித்து அந்த சிற்பியே சொல்லக்கூடிய அளவிற்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து அந்த சிற்பத்தை வடிவமைத்தார். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பொழுதும் புதிய புதிய சிந்தனைகளோடு அந்த சிற்பத்தை அவர் வடிவமைத்து கொண்டிருந்தார். இறுதியாக அந்த சிற்பத்தை அவர் வடிவமைத்து முடித்தார். அந்த சிற்பம் ஒரு மிக அழகிய பளிங்கு கற்களால் செய்யப்பட்டது. அதுவும் ஒரே கல்லினால் செய்யப்பட்டதாக காணப்பட்டது. அவர் இதற்கென்று எந்த விதமான பிரத்யேகமான இயந்திரங்களையும் உபயோகப்படுத்தவில்லை. தன்னுடைய கையினாலும் தன்னுடைய கையிலே இருந்த உளியாலும் மட்டுமே அதை செதுக்கினார். அது தொடுவதற்கு மிகவும் மென்மையாகவும் காணப்பட்டது. அதை தொடும் பொழுது அநேகர் இது கல் என்றே உணர முடியவில்லை என்று சொல்லி ஸ்லாகித்து கொண்ட மக்களும் அநேகர். அது பார்ப்பதற்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனை எவ்வளவாக நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த சிற்ப கலையானது காணப்பட்டது. குடும்பத்தை நேசிக்கிற ஒவ்வொரு நபர்களும் இது தங்களுக்கு இப்படி ஒன்று கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று விரும்பின மக்களும் ஏராளம். இந்த சிற்பத்தை அவர் முடிக்கும் பொழுது யாருக்கு இதை பரிசளிக்கப் போகிறார், யார் இதை பெற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணம் எல்லாம் அவருடைய கலைக்கூடத்திற்கு வந்து செல்கிற மக்களுக்கு எண்ணம் தோன்றினது. அதற்கான விலையை ஒவ்வொரு மக்களும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த விலையை அந்த சிற்பி சொல்லவே இல்லை. அது விற்பனைக்கு அல்ல என்று சொல்லி அவர் வைத்திருந்தார். அப்படியாக அந்த சிலை முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டு அது நேர்த்தியாக வந்த அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் தற்செயலாக அவருடைய கூடத்திற்கு அவருடைய சிற்பத்தை வாங்க வந்த ஒரு மனிதன் தவறுதலாக அந்த அழகிய அந்த சிற்பத்தை தட்டி விடுகிறார். அது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அது நொறுங்கி போனது. இந்த மனிதனுக்கு மிகப்பெரிய பதட்டம். என்ன சொல்வார் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருந்தார். அது என்ன விலையானாலும் கொடுத்து விடலாம் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் அந்த சிற்பி
எந்த விதமான உணர்ச்சியையும் அந்த நேரத்திலே வெளிப்படுத்தவில்லை. எல்லாரும் அந்த கூடத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். கடைசியிலே அந்த சிற்பி உடைந்த ஒவ்வொரு கற்களையும், அது சிறிதானாலும் பெரிதானும், கவனமாக அதை திரும்ப சேகரிக்க ஆரம்பித்தார். அது எந்தெந்த மூளை முடுக்குகளுக்கெல்லாம் உடைந்து சிதறி கிடந்ததோ அங்கெல்லாம் தேடி தேடி அந்த துகள்களை கூட விடாமல் அவர் பொறுக்கி எடுத்தார். அவர் எடுத்ததற்கு பின்பாக என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அநேகருக்கு மிகப்பெரிய குழப்பம், வருத்தம். அந்த தட்டிவிட்ட அந்த மனிதனை அநேகர் திட்டி தீர்த்தார்கள். ஆனால் இந்த சிற்பி ஒரு இரவு முழுவதும் அந்த கூடத்தை விட்டு வெளியே வரவில்லை. அது ஒரு இரவாயிற்று, அடுத்த நாள் பகலாயிற்று, அடுத்த நாள் இரவாயிற்று. இப்படியாக 2 நாள் கழிந்தது. 2வது நாளுக்கு பின்பாக அந்த சிற்ப கலைக்கூடத்தை திறக்கும் பொழுது மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னவென்றால், அந்த உடைந்து போன ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு துகள்களையும் சேர்த்து அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட ஒட்டப்படுவதற்காக இந்த சிற்பி தங்கத்தை, வெள்ளியை, மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் உருக்கி அது ஒன்றோடு ஒன்று சேரும்படியாக அதை உருக்கி அந்த இடத்திலே ஊற்றி இந்த கற்களை, சிதைந்து போன இந்த துகள்களை எல்லாம் ஒன்றொன்றாக அவர் ஒட்டினார். அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது என்றால், அந்த சிற்பத்தை இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கற்களுக்கு இடையிலும் தங்கமானது உருக்கி ஊத்தப்பட்டிருந்தபடியால் அது இன்னும் அதிக ஜொலிப்போடு ஜொலித்தன. சில இடங்களிலே வெள்ளி, சில இடங்களிலே தங்கம், இப்படியான அந்த உலோகங்களுடைய நிறங்கள் அந்த சிற்பத்தை இன்னும் மேன்மேலும் அதிக அழகாக்கி நிற்பதை அவர்கள் காண முடிந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களிலே சிதைந்து போய் இருக்கிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகளால் உடைந்து போய் இருக்கிறது. குடும்ப பிரச்சனைகளால் உடைந்து போய் இருக்கிறது. படிப்புகளால் பிரச்சனை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பணப்பிரச்சனை உண்டு, உறவுகளுக்கிடையான பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் மத்தியிலே மனிதன் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நிற்கும் பொழுது, இந்த சிற்பியை போன்று நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கின இறைவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அழகுபடுத்தும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக உடைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கைகளிலே அந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அதை இன்னும் மென்மேலும் அழகாக்கி கொடுப்பதற்கு தேவனால் முடியும். அது சிறியதானாலும் பெரியதானாலும் சேர்க்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு என்று வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை வருத்தத்தினாலும் பாரத்தினாலும் உடைந்து போயிருக்கிறதா? கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுங்கள். அவர் அதை மென்மேலும் அழகான ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றித்தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உடைந்து போன உங்களுடைய குடும்பத்தை, உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கையை, உடைந்து போன உங்களுடைய நம்பிக்கையை, உடைந்து போன உங்களுடைய எதிர்காலத்தை, உடைந்து போன உங்களுடைய ஆரோக்கியத்தை, உடைந்து போன உங்களால் முடியாத எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து கரத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். முதலாவது உங்களை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, நான் ஒரு பாவியான மனுஷன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால், எனக்காக வேண்டி இந்த உலகத்திலே நீர் பரிசுத்தராக வந்தீர், நான் சாக வேண்டிய இடத்திலே எனக்கு பதிலாக நீர் செத்தீர், இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றித்தாரும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஒரு அழகான வாழ்க்கையாக மாற்றித்தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்திலே இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது: ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அதாவது, இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எதிர்கால காரியங்களுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு இல்லை என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு மகிமையான எதிர்காலம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை 60 வயதை கடந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை 40 கடந்திருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு பின்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை உண்டு. பிரியமானவர்களே, மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடியது மட்டும்தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தோட எல்லாம் முடிந்து போகிறது என்று நினைத்துக் கொள்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, வேதாகமம் தெளிவாக சொல்கிறது,
மனிதன் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஒரு முடிவில்லாத சந்தோஷமான வாழ்க்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று நிராகரித்தால் ஒரு வேதனையான நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. எந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? வாழ்க்கையை உண்டாக்கின சிற்பியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சிதில் அடைந்த, உடைந்து போன, நம்பிக்கையற்ற உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் சேர்ப்பதற்காக கைகளை விரித்து அவர் உங்களை ஆவலோடு காத்து கொண்டு அழைக்கிறார். அவர் உங்களை பட்சமாக தம்மிடத்தில் அழைக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் வரும்படியாக அவர் அழைக்கிறார். அவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பீர்களா? அப்படி கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றித்தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவருக்கு எளிமையான காரியமாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரால் முடியாதது எதுவும் இல்லை. உங்களுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். இந்த மனிதர்கள் மேல் அல்ல, இங்க இருக்கக்கூடிய பணத்தின் மேல் அல்ல, இங்க இருக்கக்கூடிய சொத்தின் மேல் அல்ல. பிரியமானவர்களே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்ன இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அந்த வாழ்க்கையை நன்மையானதாக மாற்றித்தர இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இயேசு தாமே உங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே.